ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. நம்ம மே மந்தில் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த மந்தில் யார் யாரெல்லாம் பர்த்டே ஆனிவர்சரிஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எஃப்எஃபோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாம் யார் யார் பார்த்துலையோ பார்த்துன்னு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ஜேகேயோட மாமா வந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேரை ஒன்றா சேர்க்கறதுக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் கொஞ்சம் நாளாக பேசியிருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கோல்ட் ஷோல்டர் மாதிரி சரியாக பேசாமல் கண்ணிலே சண்டை போடுறது அந்த மாதிரி பண்ணியிருக்குவாங்க. ஸோ இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்குவாங்க. அந்த பிளானும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குவாங்க. பட் என்ன பிளான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதுவும் ஜேகே பையனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாங்கன்னா என்னவா இருக்கோ? அவங்க அப்படி என்ன தான் பிளான் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஜேகே பையனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கின்னு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இவங்க எல்லாருமே டின்னர் பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்குவாங்க. அப்போது சடனாக ஜேகே மேலே யாரோ வந்து இடித்த மாதிரி ஃபீல் ஆகும். ஜேகே வந்துட்டு ஃபுல் கோமா ஊத்த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. பார்த்தா நம்ம வையன் நின்றுக்குவாங்க. அவர் வையனை பார்த்து சைலண்ட் ஆகிடுவார். என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் ஃபாஸ்ட்டெல்லாம் ஓடி வரல, நான் ஸ்லோவாக நடந்துன்னு வந்தேன் அப்படின்வாங்க. வையன், குடிச்சிருக்கியா? என்ன வையன், ஏன் குடிச்சா என்ன தப்பு? உனக்கு பழக்கம் இல்லைன்னா எதுக்காக குடிக்க போனேன்? என்னங்க, ஜூஸ் குடிக்கிறதுக்கு கூடமா பழக்கம் இருக்கணும்? நான் சின்ன குழந்தைலேருந்து குடிச்சுன்னுக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறேங்க. அப்போ ஜேகே, என்னது ஜூஸ் குடிச்சியா? நான் ஒரே ஒரு மேங்கோ ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, மேங்கோ ஜூஸ் குடித்தா எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிற? தெரியலையே, நானும் அதை தான் யோசிச்சுருக்கிறேன். எனக்கு மேங்கோ ஜூஸ் குடிச்சதுலேருந்து என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. சொல்வேன், புருஷனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிற மோதோ பொண்டாட்டி நீ தான் அப்படின்வாங்க. ஆமாம் இல்லை, நீங்கள் தான் என் புருஷன். ஐயோ, நான் மறந்துட்டேன். என்னங்க, எனக்கு ரொம்ப வேர்க்குது, எனக்கு இந்த சாரியில் இருக்க முடியல, நான் இதை ரிமூவ் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பல்லுக்கிட்ட பின் எடுக்க போவீங்க. பட் ஜேகே வந்து டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிடுவாங்க. பையன், என்ன பண்ணுற? எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுங்க, ரொம்ப வேர்க்குது, உடம்பெல்லாம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபோர்ஹெடெல்லாம் டச் பண்ணி பார்க்குவாங்க. டெம்ப்ரேச்சர் ஒன்றும் இல்லையே வையன். தெரியலங்க, எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் உங்கள் சாரி ரிமூவ் பண்ண போவீங்க. வையன், எல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணுற? இவ்வளோ குச்ச நானே கண்ட்ரோலாக இருக்கேன், நீ ஒரே ஒரு மேங்கோ ஜூஸ் குடிச்சு இப்படி ஆடின்னுக்கிற அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே டக்குன்னு ஹக் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கே தெரியல எதுக்காக பண்ணுவீங்கன்னு. நீங்கள் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக எனக்குதுங்க, புரியல எனக்கு என்ன எனக்குதுன்னு, என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, என்ன ஆச்சு உனக்கு, சரி நடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ பின்ன என்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறது, என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, எல்லாரும் நம்மளே பார்க்குவாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல, இப்போ பரவாயில்லன்னு சொல்வேன். அப்புறமா எதுக்காக என்னை தூக்குனீங்க, என்னை டச் பண்ணாதீங்க, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜில் இருக்கோம், கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அது இதுன்னுவேன். வேணாம்மா, நீ நடந்துனவா, ப்ளீஸுங்க, என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பிரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணி அப்படியே உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ரூம் உள்ளே போயிட்டு அவங்க காலையே டோர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் காலையே டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை தூக்கினுக்குவாங்க இல்லைங்களா? இல்லை போய் உங்களை இறக்கி விடுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஜேகேயை பார்த்து, இப்போ நான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன், என்னால் முடியல, மறுபடியும் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போவீங்க, அந்த சாரியை. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்ன தான் ஆச்சு வையன் உனக்கு, கரெக்டாக சொல்லு. எனக்கு தெரியல, நான் வெறும் உண்மையாக மேங்கோ ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன், அதுக்கப்புறமா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சடனாக ஜேகேக்கு ஃப்ளாஷ் ஆகும்,
உனக்கு மேங்கோ ஜூஸ் யார் கொடுத்தா அப்படின்வாங்க. அப்போது மாமாதா அப்படின்னு சொல்வீங்க. ஓ நோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு? இல்லை, நீ போய் ஷவர் கீழே நில்லு போ, கோல்ட் ஷவர் எடுத்தா உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. ஏன்னா ஜேகேக்கு தெரிய வந்துடும் அவங்க உங்கள் ஜூஸில் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பையன், நீ பாத்ரூம் போய் ஒரு கோல்ட் ஷவர் எடு, கோல்ட் ஷவர் கீழே கொஞ்சம் நேரம் நின்னா உனக்கு இந்த அன்கம்ஃபர்டபுள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் போ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் தான் ஏற்கனவே குளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஐயோ உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் விட்டு அவங்களே ஷவர் ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணிவிட்டு திரும்புவாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே கை பிடிக்குவீங்க. உங்கள் ஃபுல் ட்ரெஸ்ஸு வெட்டாயிருக்கோ, ஏன்னா ஷவர் ஆன் ஆயிருக்கும் இல்லைங்களா. நீங்கள் வந்து ஜேகேயை பார்க்குவீங்க. என்னை விட்டு எங்கே போயின்னுக்கிறீங்க, எனக்கு இங்கே தனியாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, நீ கோல்ட் ஷவர் எடுத்துன்னு, நான் போய் உனக்கு டவல் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணாம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு, பையன் சும்மா அடம் பிடிக்காத, நான் போய் டவல் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜேகே கையை பிடிச்சி டக்குன்னு புல் பண்ணிக்குவீங்க. அவங்களும் ஷவர் கீழே வந்துடுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணிடுவீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி வியர்டான ஃபீல் ஆகும். நீங்கள் அவங்கள ஹக் பண்ண உடனே, அதுவும் ஷவர் கீழே அவங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஃப்ளை ஆனிக்கும். ஃபஸ்ட்டே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மாதிரி ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். ஜேகேக்கும் அவங்களோட பாடியில் சில டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுனுக்கோ, ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கோ, அவங்களுக்கும் ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கோ. அப்போ தான் அவங்களுக்கும் புரியும், மாமா என்னையா பண்ணி தொலைச்ச அப்படின்னு. அவங்க மாமா வந்து இவங்க 2 பேரோட ட்ரிங்க்ஸ்லேயும் இது மிக்ஸ் பண்ணியிருக்குவாங்க, சம்திங் ஒரு ட்ரக் மாதிரி. ஸோ 2 பேரும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டுக்குவாங்க. நீங்கள் வந்து ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்குவீங்க. எனக்கு குளிர்து அப்படின்னு சொல்வீங்க. இதுக்கு முன்னாடி தானேடி ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. ஆமாம், இப்போ எனக்கு குளிர்து அப்படின்னு சொல்வீங்க. வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த ட்ரக்கோட ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கோ. நீங்கள் வேறு ரொம்ப டைட்டாக வேறு ஹக் பண்ணியிருக்குவீங்க. அந்த ஷவர், உங்களோட வெட் லுக் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிக்குவாங்க. நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஹெட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்குவீங்க. பார்த்து, நீங்கள் இந்த வெட் லுக்கில் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதே நீ நார்மலாக இருக்கும் போது சொல்வியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே, நான் எப்போவுமே இப்படி இருக்கலடி, என் லைஃப்லேயோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அப்போத்துலேருந்து தான் நான் இப்படி சேஞ்ச் ஆகிட்டேன். ஆனால் நீ வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்து, உண்மையாவா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் பொண்டாட்டி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேனோ அதெல்லாம் ஃபுல் அப்படியே உங்ககிட்ட இருக்குடி. அப்போ எதுக்காக நீங்கள் என்னை பார்த்தா அவ்வளோ கோவப்படுறீங்க? நான் ஒன்றும் கோவப்படலை. இல்லை, நீங்கள் கோவப்பட்டீங்க தானே. அன்றைக்கி நான் எங்கள் சீனியர் கூட பேசும்போது அவங்க வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமை தட்டி விட்டீங்க. அப்புறமா என்னை எவ்வளோ ஜோராக இங்கே எவ்வளோ ஜோராக கிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, மக்கு, அவ்வளோ கூட உனக்கு தெரியலையா, அது ஜெலசிடி. எனக்கு உன்னை அவன் கூட பார்க்கும் போதெல்லாம் அப்படியே எரியுது தெரியுமா, அப்படியே அவனை கொன்னுடலாமான்னு வருது கோவம். அந்த ஜெலசியால் தான் நான் உன்னை அக்ரெசிவாக கிஸ் பண்ணேன். அப்புறமா நான் ரிக்ரெட் பண்ணேன். என்னை கிஸ் பண்ணந்தா? நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை அவ்வளோ அக்ரெசிவாக பண்ணிட்டேனே, கொஞ்சம் சாஃப்டாக ஸ்லோவாக பண்ணியிருக்கலாமா இருந்துச்சேன்னு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சாஃப்டாக ஸ்லோவானா எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே உங்கள் கண்ணையே பார்த்து, உங்கள் லிப்ஸை பார்த்து டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு கிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, சைலண்ட்டாக நின்றுக்குவீங்க. ஜேகே கிஸ் பிரேக் பண்ணிட்டு உங்கள் கண்ணையை பார்த்து, கிஸ் பண்ணுறி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் டக்குன்னு கிஸ் பண்ணுவாங்க.
நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அந்த ட்ரக்கோட ரியாக்ஷனால் நீங்களும் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களை வந்துட்டு வாலுக்கு பின் பண்ணிவிட்டு ரொம்ப ஹங்க்ரியாக டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறமா உங்களை பிரைடல் செல்லை தூக்கின்னு போய் அவங்க பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் வெட் கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களோட வெட் கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவுட் ஆஃப் லவ் நடக்குதுன்னா தெரியல. பட் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் ரியலைஸ் பண்ணல. ஆனால் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜில் இருக்காங்கன்றதை கூட மறந்துட்டு 2 பேரும் அவங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ப்ரைவசி கொடுத்துடலாம். எப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறக்குவீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக தலைவலி ப்ளஸ் பாடி ஃபுல்லாக வலி இருக்கும். உங்களை யாரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ. ப்ளஸ் அவங்களோட ஹார்ட் பிரெத்தை உங்கள் நெக்குக்கிட்ட ஃபீல் ஆகிருக்கோ. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக கண்ணை திறக்க முடியாமல் திறந்து உங்கள் ரைட் சைடில் பார்ப்பீங்க. பார்த்தா ஜேகே உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்குவாங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு மெதுவாக அவங்க கையை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அப்புறமா உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக உங்களோட பிளாங்கெட்டை தூக்கி பார்க்குவீங்க. பார்த்தா நீங்கள் ஃபுல் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குவீங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ப்ளஸ் அந்த பெயின் வேறு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பயங்கரமாக கத்திக்குவீங்க. ஜேகே அப்படியே நீங்கள் கத்துன அந்த ஒரு இம்பேக்ட்டுக்கு தட்டுன்னு ஏஞ்சி உட்காருவாங்க. ஏஞ்சிட்டு என்ன ஆச்சு பா, யார் அப்படி கத்துந்த அப்படின்னு எந்திரிக்குவாங்க. அப்போ நீங்கள் என்னங்க கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஸ்லோவாக அவங்க கண்ணை திறந்து அவங்க தலையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவாங்க. ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு என்ன கேளுங்க, என்னங்க பண்ணுங்க அப்படின்வீங்க. அப்போது ஏய் நான் என்னடி பண்ணேன், இந்த ரூமோட கண்டிஷன் பார்த்து கூடவா இங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல. என்ன பண்ணக்கூடாது, என்ன தப்பு நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சுங்க. நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே என்ன தப்பு வையன், என்ன தப்புன்னு கேட்குறீங்களே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் நடக்க வேண்டியது நம்ம 2 பேர் நடுவில் நடந்துருச்சு, அது தப்பு இல்லையா? எப்படி தப்பாகோ, நம்ம 2 பேர் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நம்ம 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க. நம்ம நடுவில் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதா இருந்துச்சு. ஐயோ, இப்போ நான் எப்படி இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா என் லைஃப் எப்படிங்க இருக்கோ, இதை நான் எப்படி எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவேன்? இதெல்லாம் ஏன் உங்கள் அம்மா கிட்டே சொல்வேன்? பையன், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றது வெறும் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு வேளை நம்மளுக்கு இது நடந்துச்சின்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்கெல்லாம் சந்தோஷத்தான் படுவாங்க. உங்களால் எப்படிங்க இவ்வளோ கூலாக பேச முடியுது? ஒரு பொண்ணாக இருந்திருந்தால் தான் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குது தெரியுமா? நான் உங்கள் கூட ஒரே ரூமில் இருக்கிறேன்னு ஒத்துக்கவே கூடாதா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன பிளானை நான் ஃபாலோவே பண்ணக்கூடாதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணிவிட்டு பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து, இதை பாரு, இப்போ உன் பிரச்சனை என்ன? நம்ம 2 பேருக்கும் நடுவில் இது நடந்துச்சின்னா நம்ம 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைங்க. நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் யாரோ நீங்கள் யாரோ. இப்போ நான் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சின்னு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகாதா? லைஃப் ஸ்டார்ட்டுன்னா எப்படி? வேறவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்வாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. உங்கள் ஃபேஸை சைடில் டர்ன் பண்ணிடுவீங்க. அப்போ ஜேகே உங்கள் காது கிட்ட வந்துட்டு, குத்துக்கல் மாதிரி உன் புருஷன் உன் முன்னாடி இருக்க, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு யோசனை போயிடுச்சா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்து, நான் அப்படி சொல்ல வரலைங்க, பின்ன எப்படி, இது தப்புன்னு சொல்ல வர. ஏன்
நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜில் இருக்கோம் தான் உனக்கு இது தப்புன்னு தோணுதில்ல? அப்போ எதுக்கு நம்ம அந்த கான்ட்ராக்ட் மேரேஜை கேன்சல் பண்ணிடக்கூடாது அப்படின்வாங்க. நீங்கள் ஜேகே வைட் ஐஸில் பார்க்குவீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், அப்போது கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகலாமா? ஹேய், ரொம்ப தான் ஆசைடி. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா கூட உன்னை விட்டுருவேன் நினச்சியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நம்ம கல்யாண டைமில் சைன் பண்ண அந்த கான்ட்ராக்டை மட்டும் கிழிச்சு போட்டால் நம்ம கல்யாணம் உண்மையான கல்யாணம் ஆகிடும்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் 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 சொல்கிறது ஆமாம், நம்ம 2 பேரும் இப்போ ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போது இதெல்லாம் பண்ணல தானே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை, ஆனாலும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ஜியான், ஏற்கனவே நேற்று எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நீங்கள் எதுக்காக இவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகே பார்த்து நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து அது எனக்கு தெரியல வையன், நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனால் என் ஒய்ஃபாக நீ இருக்கணும்னு தோணுது. என்னங்க இது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் லவ் தானே இம்பார்ட்டண்ட். அதுவே இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே உங்கள் மேலேருந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு சரி நீ போய் குளி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டவல் எடுத்து ரேப் பண்ணிவிட்டு பால்கனியில் போய் ஸ்மோக் பண்ணி நின்றுக்குவாங்க. நீங்கள் அங்கேயே இருக்கிற பிளாங்கெட்டை எடுத்து உங்களை ரேப் பண்ணிவிட்டு ஜேகே சைட் பார்க்குவீங்க. ஜேகே வந்துட்டு பேக் சைட் தான் ஃபேஸ் பண்ணியிருக்குவீங்க. அவங்க பேக் தான் பார்த்துன்னுக்குவீங்க. ஃபுல் டியரி ஐஸோடு அவங்களே பார்த்துட்டு அங்கேருந்து பாத்ரூமுக்கு போயிடுவீங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போய் அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாருமே பேச வச்சு பாட்டி ஜேகேயோட அக்கா எல்லாருமே கீழே வந்துட்டுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்குவீங்க கீழே. ஜேகேயோட அக்கா மாமாலாம் ஒரு மாதிரி டீசிங் ஸ்மைலோட பார்த்துன்னுக்குவாங்க உங்களை. கொஞ்ச நேரம் கழித்து ஜேகேயோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்கு. வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் கிட்டே வருவாங்க. பட் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு அவாய்ட் பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா உங்களோட கான்வர்சேஷன் அப்படி இருந்திருக்கும் ரூமில். அப்போது ஜேகேயோட அக்கா அவங்க மாமாவை எல்போலே டச் பண்ணிவிட்டு என்னங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன்னு என்னமோ சொன்னீங்க, இங்கே பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஃபேஸே பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அதான் புரியல கேத்ரின். நேற்று நான் பண்ண பிளான் ஒர்க் ஆகிருக்கணுமே, அது எப்படி உங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு இப்படி எனிமீஸ் மாதிரி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசினுக்குவாங்க. ஜேகே சைலண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக எந்திரிச்சிட்டு பாட்டி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் அங்கேயே நின்றுக்குவீங்க பக்கத்தில். உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி புல் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுல் ஒயிட் ஐஸில் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்வீங்க. பாய், டேக் கேர், முடியலன்னா காலேஜுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக பாட்டியெல்லாம் பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ அவங்க உங்கள் காது கிட்ட வந்துட்டு உன் நெக் மேலே ஃபுல்லாக மார்க்ஸ் இருக்குது, டோன்ட் ஃபர்கெட் டு கவர் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் முடியெல்லாம் புல் பண்ணி உங்கள் நெக் மேலே நெக்கெல்லாம் மறைச்சிக்குவீங்க. உங்கள் 2 பேரை அந்த பொசிஷனில் பார்த்து ஜேகே அவரோட அக்காவோ மாமாவோ அதான் நான் பார்த்தேன், நான் பண்ண பிளான் அது எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னு அவங்க அக்கா கிட்டே சொல்லுவாங்க. அவங்க அக்காவும் ஷையாக ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. டக்குன்னு ஜேகே அவங்க மாமா டைரெக்ஷனில் பார்த்துட்டு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்த பேசணும், என் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருக்குவாங்க. ஐயோ கேத்ரின், உன் தம்பி என்ன ஆஃபீஸுக்கு கூப்பிட்றானேடி, மோஸ்ட்லி அவனுக்கு தெரிஞ்சிச்சு போல், என்ன பண்ண போகிறானோ? ஒன்றும் பண்ண மாட்டாங்க, திட்டுவான், இல்லைன்னா ஒரு 2 அடி அடிக்குவா, கொல்லையெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா உங்களை கொண்டுட்டா நான் விதவாயிடுவேன்ல, என் மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்வாங்க. சொல்லுவேடி, உன் தம்பி பொண்டாட்டியை சேர்த்து வச்சதுக்கு என்ன எல்லோரும் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு ஜேகே ஆஃபீஸுக்கு போயிருக்குவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டுக்குவீங்க. நீங்கள் ஸ்லோவாக வந்து பாட்டி பக்கத்தில் நிற்குவீங்க. அப்போ அவங்க வா வந்து உட்காருவா அப்படின்வாங்க. நீங்கள் அவங்க பக்கத்துலேயே உட்காருவீங்க. ஜேகேயோட பாட்டி உங்களையே பார்த்து உங்கள் கை மேலே அவங்க கை வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது
அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக பாட்டியை பார்க்குவீங்க. பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு. என் பேரை ஃபேஸில் இருந்த அந்த ஸ்மைல் இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. இதுக்கு நீ தான் காரணம். நீ அவன் லைஃப்பில் வந்திருந்தேந்த அவன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டான். தேங்க்யூ வெரி மச் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பழைய மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணி ஹெட் டவுன் பண்ணிவிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் காலேஜில் இருக்குவீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த லோவர் அப்டமன் பெயின் இருக்கும், லோவர் பேக் எல்லாம் பெயின் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் காலேஜ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காலேஜுக்கு போயிட்டுக்குவீங்க. ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. நீங்கள் அடிக்கடி போய் உங்கள் அப்பாவை மீட் பண்ணின்னு வந்துன்னுக்குவீங்க. உங்கள் அப்பாவோட ஹெல்த்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அவங்க கான்ஷியஸ் எல்லாம் வந்துட்டுக்கோ, பட் இருந்தாலும் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. பெட்லேயே தான் இருக்குவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் கூட ஆகிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே ஜேகே அரேஞ்ச் பண்ணியிருக்குவாங்க. தம்பியோட ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிட்டுக்கோ, அதை கூட ஜேகே ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுருக்குவாங்க. அப்போத்துலேருந்து உங்களுக்கு ஜேகே மேலே இன்னும் கொஞ்சம் மரியாதை அதிகமாக ஆகிட்டுக்கோ. இப்போ நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்குவீங்க. உங்களுக்கு கிளாஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த பாடி பெயின் ஒரு மாதிரி நேற்று நடந்த அந்த நைட்டோட மெமரிஸ் எல்லாமே ஃப்ளாஷ் வந்து போயிருக்கோ. ஒரு பக்கம் ப்ளஷ் ஆகிருக்குவீங்க, ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துருக்குவீங்க. என்னடி ஆச்சு வையன், எப்போவுமே நீ தானே என்னை கிளாஸ் கவனின்னு திட்டின்னுக்குவேன். இன்றைக்கி என்ன நீயே எப்படி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் உட்காந்துருக்குற? தெரியலடி, இன்றைக்கி ஏனோ எனக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஏன்டி நைட் சரியாக தூங்கலையா? இல்லடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று உங்கள் வீட்டில் ஒரு டின்னர் பார்ட்டி இருந்துச்சுல்ல, லேட்டாக தூங்கினேன் அதான். ஆமாவா, சரி நீ கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கோ, நான் ப்ரொஃபஸர் கேட்டால் சொல்லிக்கிறேன், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ சாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டெஸ்க் மேலே படுக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டீங்க, தூங்க விட்டுருக்க மாட்டாங்க ஜேகே. இன்னொரு பக்கம் ஜேகே வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் ஃபுல் பிஸியாக இருந்திருக்குவாங்க. அவங்களோட ஸ்கெட்யூல் வந்துட்டு ஃபுல் பேக்டாக இருக்கும். ஒன்று மீட்டிங்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துன்னே இருக்கும். ஆனாலும் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன சைக்கிள் கேப்பில் உங்கள் பற்றி யோசித்து, நேற்று நைட்டு நடந்தது பற்றியெல்லாம் யோசித்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்குவாங்க. அவங்க வயலெல்லாம் பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆகிருக்கும். அப்போது உங்கள் பற்றி யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கால் பண்ணி கேட்கலாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்குவாங்க. பட் அவங்க ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணி வேணான்னு சொல்லி வச்சுருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நார்மலாக. அவங்க மாமா வந்துட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா பயந்து. ஆஃப்டர்நூன் தான் போயிருக்காங்க லன்ச் பிரேக்கில். என்ன மாமா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுக்கிறீங்க? இல்லை மச்சா, காலையில் நீ ரொம்ப கோவமாக இருந்தியா, நான் அப்போவே வந்தால் உன் கையில் ஏதாவது தப்பு நடந்துடுமோன்னு பயந்து தான் வரல. என் கையில் என்ன தப்பு நடக்கும்? நீ கோவத்தில் ஏதாவது தூக்கி போட்டு நான் இங்கே பட்டுன்னு போயிட்டா அப்போ உங்கள் அக்கா விதவை ஆகிடுவா இல்லை? பரவாயில்ல மாமா, எங்கள் அக்காவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்வாங்க. மச்சா அப்படின்வாங்க. அப்போது சடனாக உக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அவங்க வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்து, என்னை எதுக்காக வர சொன்னேன்? மாமா, நேற்று வையனுக்கும் எனக்கோ என்ன மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க? என்ன மிக்ஸ் பண்ணேன்? நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலையே. மாமா ப்ளீஸ் ஆக்ட் பண்ணாதீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. வையனுக்கு ஜூஸ் கொடுத்துருந்து நீங்கள் தான், எனக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தோம் நீங்கள் தான். ஸோ ப்ளீஸ் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினே இருக்கல, அதான் 2 பேரும் ஒன்றா சேர்க்கலாமேன்னு இந்த மாதிரி பண்ணேன். கமான் மாமா, ஒன்றா சேர்க்கணுன்னா வேறு பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லை? இது என்ன கேவலமான பிளானு அப்படின்வாங்க. இது என்ன ஜிகே கேவலமான பிளானு? 2 பேரும் ஒன்றா சேர்க்குறதுன்னா வெறும் பேசி சால்வ் பண்ணுறதில்ல, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறணுன்றது தான் என்னோடய பிளான் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, எதுக்கு மாமா உங்களுக்கு தெரியலையா இது கான்ட்ராக்ட் மேரேஜுன்னு? அப்போ கூட எதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க? என்ன மச்சா இப்படி சொல்லிட்டேன்? நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறல்ல? யார் சொன்னா? நான் யாரையும் லவ் பண்ணல ஜேகே. நேற்று தான் நீ சொன்ன இல்லை, உனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிற கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லாமே பையன்கிட்ட இருக்குன்னு. ஆமாம், அதுக்குன்னு நான் லவ் பண்ணுறேன்னெல்லாம் சொல்லியே. சரி ஓகே விடு, லவ் பண்ணலாம் விட்டுடு, அவள் பாட்டுக்கு அவள் கான்ட்ராக்ட் முடிஞ்சதோ கிளம்பி போயிட்டே இருக்கட்டும். மாமா
நீங்கள் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது? நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு. இப்போ அவளை நான் எப்படி மாமா அனுப்பிட்டோம் அப்படின்வாங்க. மச்சா, உங்கள் 2 பேருக்கு நடுவில் இதெல்லாம் நடந்துருச்சின்னு உங்களுக்கு பையனை அனுப்புறதுக்கு மனசு இல்லையா? இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? மாமா, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட எந்த ரீசனும் இல்லை. நான் ஒத்துக்கிறேன், அவன் பர்ஃபெக்ட் ஒய்ஃப் மெட்டீரியல். பட் ஆனால் நான் அவளை லவ் பண்ணுறேனா இல்லையான்னு எனக்கே தெரியல மாமா. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டிங்களே, பை சான்ஸ் பையன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அவங்களுக்கு இது எதாவது பண்ணியிருக்குவீங்களா? நிச்சயமாக இது பண்ணியிருக்க மாட்டேன் ஜேகே. ஏன்னா எனக்கு தெரியும் பையன் தான் உனக்கு சரியான லைஃப் பார்ட்னருன்னு. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பார்ட்னர்ஸ். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சேன். இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி இது க்ரைம். பட் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான லைஃப் பார்ட்னர். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சேன். நீ அவளை லவ் பண்ணுறதை சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். இல்லைனா ரொம்ப லேட் ஆகிடும். சொல்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. ஜேகே அவங்க மாமா போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, மாமா சொன்ன மாதிரி நான் அவளை லவ் பண்ணுறேன்னா மேபி அதனால தான் எனக்கு அவ்வளோ ஜெலசி ஆச்சா என்ன இருக்கும்? அதுவும் இல்லாமல் டிவோர்ஸுன்ற வார்த்தை கேட்டால் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அவளை விடணுன்ற வார்த்தை கேட்டாலும் எனக்கு பயங்கர கோவம் வருது. மாமா சொன்ன மாதிரி சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஃபோனை எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ரிசீவ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் காலேஜில் இருக்குவீங்க இல்லைங்களா? ஸோ சைலண்ட்டில் வச்சுட்டுக்குவீங்க. அப்புறமா அவங்க அக்கா கால் பண்ணுவாங்க. சொல்லு ஜேகே. அக்கா, வையன் இல்லை, வையன் காலேஜுக்கு போயிருக்காளே. காலேஜுக்கு போனாளா? அவள் இப்போது எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கா. ஏன், அவளுக்கு ஏதாவது உடம்பு சரி இருக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஜஸ்ட் கேட்டேன். சரிக்கா, நான் பண்ணுறேன் சரின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் லஞ்ச் பிரேக்குக்கு தான் வந்திருக்குவீங்க. ஏ வையன், ஏன்டி இன்னைக்கு இப்படி இருக்கேன்? இந்த மாதிரி உன்னை பார்த்துருந்தே இல்லை. எவ்வளோ ஜுரம் அடிச்சிருந்தாலும் எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் எனர்ஜெட்டிக்காக பேசுவேன், சிரிச்சினே இருக்குவேன். ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப டல்லாக இருக்கே. அதுவும் இல்லாமல் உன்னால் நடக்க முடியல, உட்கார முடியல, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது வையன். இப்படி இருந்தால் நீ எதுக்காக காலேஜுக்கு வந்த அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்ல விட்றே, இதெல்லாம் காமன், சரி வா, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் கேன்டீன் போவீங்க. கேன்டீனுக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுன்னுக்குவீங்க. இவர்கிட்ட நான் சொல்கிறத மறந்துட்டடி, இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, ஓஹோ, புருஷனுக்கு அவ்வளோ பயப்படுறியோ அப்படின்வாங்க. பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்ஃபார்ம் பண்ணும் இல்லை, இல்லைன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஓ, பயந்துடுவாங்களோ? இதை பாரு, எதுக்கு எடுத்தாலும் நீ இப்படி கிண்டல் பண்ணின்னு உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, சரி சரி ஓகே சாரி, பண்ணு, உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே முறைச்சி பார்த்துட்டு உங்கள் ஃபோனை எடுத்து கால் பண்ணலான்னு எடுக்குவீங்க. பார்த்தா நிறைய மிஸ்ட் கால்ஸ் இருக்கோ, எல்லாமே ஜேகேயோட மிஸ்ட் கால்ஸ் தான். நீங்கள் இவர் எதுக்காக எனக்கு இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இம்மிடியட்டாக அவங்களுக்கு கால் பேக் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு ரிசீவ் பண்ணுவாங்க. என்னமோ அவங்க உங்கள் காலுக்கு தான் வெயிட் பண்ணி நின்ற மாதிரி. ஹலோ பையன், எப்படி இருக்கே? ஏன் கால் ரிசீவ் பண்ணல? இப்போது உனக்கு வலி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஹலோ இல்லைங்க, எதுக்கு இவ்வளோ பேனிக் ஆகுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எதுக்காக எனக்கு இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்கீங்க? பாட்டிக்கு ஏதாவது? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறதா கால் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீ எதுக்காக காலேஜுக்கு போனேன்? வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன்ல. இல்லை, ஆக்சுவலி எக்ஸாம் கிட்டே இருக்கிறதுனால லீவ் போடுற மாதிரி இல்லை. சரி, ஈவினிங் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஸோ கொஞ்சம் லேட்டாகும். நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கேபில் வந்துடுறேன், நீங்கள் ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஓ உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சாப்பிட்டியா? இப்போ தான் கேன்டீனில் சாப்பிட்டுன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நீங்கள் கேட்டோன்னு அவங்க வெயிட் பண்ணிக்குவாங்க. நீங்களும் ஸ்லோவாக நீங்கள் அப்படின்வீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணி இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரிங்க அப்போது நான் கால் கட் பண்ணிட்டா அப்படின்வீங்க. அப்போ ஜேகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு கால் கட் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்குவீங்க. என்னடி அவரை அப்படி இப்படின்னெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுவேன், இப்போ என்ன ரொமான்ஸ் பண்ணுற அப்படின்வாங்க. சி வாய முட்ரி, நான் ஒன்றும் ரொமான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்வீங்க. தெரியுதுமா, உன் ஃபேஸ்லேயே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஈவினிங் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாரா அவங்க அப்பாவோட கெஃபெக்ட் தான் போயிருக்குவீங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குவாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் வேலைக்கு போயின்னு இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்கள ஒரு தடவை மீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நீங்களும் சாராவும் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்குவீங்க. உங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஜாலியாக பேசி சிரித்து உங்கள் அம்மா அப்பா தம்பி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குவீங்க. அப்போது உங்கள் டோர் நாக் ஆகும். யார் இருமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. பார்த்தா யாரோ ஒருத்தர் டாலாக நின்றுக்குவாங்க. அவங்க சுற்றி நிறைய பேர் இருக்குவாங்க. யார் வேணும் உங்களுக்கு? பணத்தை வாங்கிட்டு இப்போ யார் வேணும்னு கேட்குறியா? தள்ளு அப்படின்வாங்க. யாருங்க நீங்கள்? உங்ககிட்ட எப்போ பணம் வாங்கியிருந்த? நீ வாங்கலை, உங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. கூப்பிடு உங்கள் அம்மாவை அப்படின்வாங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் வெளியே வருவாங்க. யார் வையன், என்ன ஆச்சு அப்படின்னு வந்து உங்கள் அம்மா அப்படியே ஷாக்காக நின்றுடுவாங்க. சார் நீங்களா? ஆமாம், ஒரு வாரத்தில் பணத்தை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன், எங்கே பண்ணிட்டியா அப்படின்வாங்க. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. இப்போ தான் இவரோட ஆப்ரேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ப்ளீஸ் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். இவ்வளோ நாள் டைம் கொடுத்தேன், நீ உன்னால் கொடுக்க முடியல, இதுக்கு மேலே எங்கேருந்து கொடுக்க போகிற? அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சார்? இந்த வீடு சார், நம்மளுக்குன்னு இது ஒரே ஒரு வீடு தான் சார் இருக்குது. அதுவும் இவர் கஷ்டப்பட்டு கட்டின வீடு சார். ப்ளீஸ் சார் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க சார், நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க உங்கள் அம்மா. அப்போ நீங்கள் சார் அது எப்படி சார் நீங்கள் இந்த வீடை எடுத்துக்க முடியும்? அதான் எங்கள் அம்மா திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லின்னுக்குறாங்கல்ல அப்படின்வீங்க. பணத்தை கேட்கும் போது சார் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன், ஒரு மாதத்தில் கொடுத்துட்றேன்னு காலில் விழுந்து கெஞ்ச வேண்டியது. பணத்தை திருப்பி கேட்டால் இந்த மாதிரி எரிஞ்சு விழுறீங்களா? இதை பாருமா, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னால் நின்றுக்கிறவங்கள பார்த்து போய் அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னம்மா இவர்கிட்ட போய் கெஞ்சி நிற்கிற? இதை பாருங்கள், நீங்கள் கொடுத்த பணத்தை நம்ம அப்படியே உங்களுக்கு திருப்பி தந்துடுறோம். கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, வீட்டில் இருக்கிற பொருளை எடுக்காதீங்க தயவு செஞ்சு. இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நம்மளுக்கு இது ஒன்று தான் இருக்குது, ப்ளீஸ் அப்படின்வீங்க. என்ன ரொம்ப பேசுகிற? எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அப்படின்வாங்க. நான் எப்படியோ அரேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் ப்ளீஸ் இப்போது இந்த வீட்டிலேருந்து எந்த பொருளும் எடுக்காதீங்க அப்படின்வீங்க. மீறி எடுத்தால் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்வாங்க. நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் முன்னாடி போய் நிற்குவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி ஜோராக தள்ளி விடுவாங்க. நீங்கள் என்ன கீழே விழணும். அப்போ டக்குன்னு ஒருத்தவங்க வந்து உங்கள் வேஸ்ட் அப்படியே பிடிச்சி புல் பண்ணிக்குவாங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்குவீங்க டைட்டாக. மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்த்தா ஜேகே ஃபுல் கோமாக நின்று அந்த ஆளையை முறிச்சு பார்த்துக்குவாங்க. உங்களை ஒரு கையில் பிடிச்சி, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே கை வைக்குவேன் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் யாருங்க சார்? அடாடாடா, என் காசை நான் திருப்பி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமா இருக்குது, எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லணுமா இருக்குது அப்படின்வாங்க. ஜேகே வந்துட்டு அவங்களோட மாஸ்க் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போது அவங்க ஜேகேயை பார்த்து ஜேகே சார் நீங்களா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே அவங்களே முறிச்சு பார்த்துக்குவாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இவங்க உங்களுக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஸ்டீவ் அப்படின்வாங்க. அப்போ ஸ்டீவ் அவங்க ஹெட் நோட் பண்ணிவிட்டு கார்லேருந்து செக் புக் கொண்டாடுறதுக்கு போவாங்க. அப்போ நீங்கள் எங்கள் வேணாங்க, நீங்கள் ஒன்றும் தர வேணாம், நம்ம எப்படியே கொடுத்துட்றோம், நீ சைலண்ட்டாக இருக்கியா அப்படின்வாங்க.
நீங்கள் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்குவாங்க. அவங்க கேட்ட அமௌண்ட் செக் எழுதி அவங்க மூஞ்சி மேலே தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த பணத்துக்காகத்தானே நீ என் பொண்டாட்டி மேலே கை வச்ச அப்படின்னாங்க. சார், உங்கள் உங்கள் பொண்டாட்டியா? எனக்கு தெரியாது சார், சத்தியமாக எனக்கு தெரியாது. அதான் இப்போ தெரிஞ்சிச்சில்ல. சரி, நீ அது கிளம்பு அப்படின்வாங்க. அவங்க ஜேகேயோட லெஃப்ட் சைட்லேருந்து தான் போயிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு இன்னும் ஜேகே ரைட் சைடில் தான் நின்றுக்குவீங்க. அவங்க உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. ஜேகே வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்து சடனாக உங்களை பார்க்குவாங்க. அப்போது உங்கள் அம்மா ஓடி வருவாங்க. வாங்க மாப்பிள்ளை, உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. இதில் உங்கள் தப்பு என்ன இருக்கு ஆண்டி? வாங்க, உள்ளே வாங்க அப்படின்வாங்க. சாரா, அவங்க அம்மா எல்லாருமே உள்ளே போயிருக்குவாங்க. பட் நீங்கள் இன்னும் ஜேகே கூடவே நின்றுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஸ்லோவாக ஜேகேயை பார்த்து தேங்க்யூ அப்படின்வீங்க. எதுக்கு? எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏய், நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இன்னும் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் டியரி ஐஸ்லேயே ஜேகேயை பார்க்குவீங்க. உங்கள் இயர்ஸ் கிட்டே லீன் ஆகிட்டு, மிஸ்ஸஸ் ஜான், நான் காலையிலேயே சொன்னேன்ல மார்க்ஸ் கவர் பண்ணுறதுக்கு மறக்காதேன்னு அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் முடியை பிடிச்சி புல் பண்ணி ஃபுல்லு எல்லாமே மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்குவீங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி உங்களே பார்க்குவாங்க. அதுக்குள்ளேயும் அப்படின்வாங்க. யாருன்னு பார்த்தா சாரா. உள்ளே வாங்க சார் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போவீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாமே ஜேகேக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுருக்குவாங்க. விழுந்து கவனிச்சிருப்பாங்க. உங்கள் தம்பி கூட ஜேகே கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருக்குவாங்க. உங்கள் அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிருக்குவீங்க ஜேகே கூடவே. இப்போ 2 பேரும் ஜேகே ரூமில் படுத்துனுக்குவீங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் திரும்பினுக்குவீங்க. அவங்க அந்த சைட் திரும்பினுக்குவாங்க, நீங்கள் வந்துட்டு இன்னொரு சைட் திரும்பினுக்குவீங்க. சடனாக எங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே, தூங்கிட்டீங்களா? சொல்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வீங்க. அப்போ அவங்க எந்திரிச்சு உட்காருவாங்க. நீங்களும் எந்திரிச்சு உட்காருவீங்க. என்ன? இல்லை, நீங்கள் வந்து அவ்வளோ பணத்தை டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டிங்களே, அதுக்கு நான் அதை உங்களுக்கு எப்படி திருப்பி தருவேன்? நீ எதுக்காக திருப்பி தரணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்லை, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆகும்போது அந்த கான்ட்ராக்டில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் தேவைன்னு சைன் பண்ணியிருக்கேல்ல. நீங்கள் இதுக்கு மேலே பணத்தை கொடுத்தா என்னால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? எனக்கு எக்ஸ்ட்ரா பணம்லாம் எதுவும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்து, நீ என்ன சொல்ல வர? ஆமாம், ஏற்கனவே என் தம்பி மெடிசனுக்கும் ரொம்ப செலவு பண்ணின்னுக்கிறீங்க, அதில் இது வேறு அப்படின்னு சொல்வீங்க. கான்ட்ராக்ட் முடியும் போது நீங்கள் இந்த பணத்தெல்லாம் திருப்பி கேட்டால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி பொறுமின்னுக்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே டக்குன்னு உங்களை புல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அப்படியே பெட் மேலே இப்படி விழுவீங்க. அவங்க உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்கள் 2 கையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு, நான் காத்தால என்ன சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன? கான்ட்ராக்டை கிழிச்சி போட்டால் நம்ம 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்போ எதுக்காக நீ இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும்? என் ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு தான் நான் செஞ்சுருக்கேன், அதை நான் திருப்பி வேணும்னு கேட்கவே இல்லை. இன்னொரு விஷயம் மிஸ்ஸஸ் ஜான், நெக்ஸ்ட் டைம் உங்கள் வாயில் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவாங்க லிப்ஸ் மேலே. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணின்னுக்குவீங்க அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு. பட் உங்கள் 2 கையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டுக்குவாங்க. ஒரு கை வந்துட்டு உங்கள் வேஸ்ட்டை டைட்டாக பிடிச்சின்னுக்குவாங்க. அவங்க ஃபுல்லாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஆகுது நம்ம மொத்தம் அவங்க கிஸ் பிரேக்கே பண்ணியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணி, என்னங்க பண்ணுறீங்க? என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து வேணாங்க அப்படின்னு சொல்வீங்க. அதான் நேற்று நம்ம 2 பேரும் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோமே, இதுக்கு மேலே என்ன வெக்கம் உனக்கு? வெக்கம்னு இல்லை, பின்ன என்ன? நீங்கள் என்ன லவ் பண்ணல, நம்ம 2 பேருக்கு நடுவில் இதெல்லாம் தப்பு அப்படின்வீங்க. பட் ஜேகே வந்து உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் செகண்ட் டைம் கேட்டிருக்குவீங்க லவ் பண்ணுறீங்களான்னு.
அவங்க எப்போ கேட்டாலும் அந்த பேச்சை அப்படியே மாற்றினுக்குவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அவங்க கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் 2 கையும் ரிலீஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸோட பட்டனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு வேணாங்க ப்ளீஸ், எனக்கு இன்னும் வலி கம்மியாக இல்லை அப்படின்னு சொல்வீங்க. இப்போ ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு டோன்ட் வரி, நான் ரொம்ப ஜென்டலாக இருக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸை ஹேண்ட்ரஸ் பண்ணி மறுபடியும் 2 பேரும் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்குவாங்க. என்னோடய ஃபேவரட் லைன் ப்ரைவசி கொடுத்துடலாமா? பையன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே, ஜேகே எப்படி இருந்தாலும் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணினில்லை. ஏன்னா நம்ம பையன் வந்துட்டு ஜேகே லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணல. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் 2 பேரும் அவங்களோட லவ் ரியலைஸ் பண்ணுவாங்களா? இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜேகே அப்புறமா பையனோட பாண்டிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகினே போயின்க்கோ. ஜேகே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துன்னுக்குவாங்க பையனை. சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க பார்த்துன்னுக்குவாங்க. அப்புறமா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குவாங்க. அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் லவ் மேக்கிங் செஷன்ஸ் நடந்திருக்கும். பிகாஸ் ஜேகே வந்துட்டு அந்த விஷயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குவாங்க. ஏன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எதுவுமே இல்லாத இருக்குவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அவங்களுக்கு வையன் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுனால அவங்க கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக இருக்குவாங்க. பாவம் நம்ம வையன் டெய்லி காலேஜ்க்கு டயர்டு ஃபேஸோடு தான் போவாங்க. சாரா வந்துட்டு எதுக்குடின்னு கேட்டுனே இருக்குவாங்க. பட் எப்படி சொல்லுவாங்க நம்ம வையன் கூட. ஜேகே வந்துட்டு ஆஃபீஸில் கூட ஃபுல் எனர்ஜெட்டிக்காக சந்தோஷமாக எல்லா எம்ப்ளாயீஸ் கூட ஜாலியாக இருக்குவாங்க, பழைய மாதிரியே இருக்குவாங்க. எம்ப்ளாயீஸு கூட பயங்கர ஹாப்பி, அவங்க பாஸ் வந்துட்டு பழைய மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன ரீசனுன்னு யாருக்குமே தெரியல. இன்னுமே ஜேகே அவங்களோட வெட்டிங்கை ரிவீல் பண்ணல யாருக்கும். நீங்கள் ஒரு தடவை ஜேகே கிட்டே கேட்டிருக்குவீங்க கூட, எதுக்காக நீங்கள் இன்னும் யார்கிட்டையும் சொல்லலைன்னு. அப்போ ஜேகே சொல்லுவாங்க, டைம் வரட்டும் எல்லாருக்கும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க, ஜேகே பழைய மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா கூட உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுக்குவாங்க எல்லாருமே. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் லவ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கொஸ்டனே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு தான் கேட்டுனுக்குவீங்க. பட் ஜேகே எப்பவும் போல் உங்களை கிஸ் பண்ணி உங்களை சைலண்ட் பண்ணி பேச்சை அப்படியே மாற்றினுக்குவாங்க. உங்களுக்கு அது ஒரு ஃபீல் இருந்தே இருக்கோ. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் உங்கள் மனசில் அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கோ. அவங்க லவ் பண்ணுறத ஒத்துனில்ல, இன்னொன்று வெளியே யாருக்குமே உங்களை ஒய்ஃபுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணல, அந்த வருத்தம் உங்களுக்கு நிறைய இருக்கும். பட் ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துக்கிற விதம்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குவாங்க உங்ககிட்ட. உங்களை காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு டைம் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்களும் சாராவும் காலேஜ் கேட்கிட்ட வெயிட் பண்ணிக்குவீங்க, ஏன்னா ஜேகே வரேன்னு சொல்லியிருக்குவாங்க. ஸோ ஜேகே வந்து காரை ரொம்ப முன்னாடி நிறுத்திருக்குவாங்க. நீங்களும் சாராவும் 2 பேரும் போவீங்க. இன்னைக்கு சாரா அவளோட வண்டி கொண்டாடல, அவளை நம்மளே ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே அஃப்கோர்ஸ் வையன் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் பின்னாடி சீட்டில் உட்காருவாங்க. நீங்கள் 2 பேரும் முன்னாடி இருக்குவீங்க, நீங்களும் ஜேகேயும். ஜேகே வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. அப்படியே போயிருக்கும் போது ரோட்லலாம் பெரிய பெரிய போர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த எல்இடி மாதிரி. அதில் ஜேகேயோட பிக்சர்ஸ் வந்து போயிருக்கோம். அப்போ நீங்கள் அத்தையே பார்த்துக்குவீங்க. அப்போ ஜேகே என்ன உங்கள் ஹஸ்பண்ட் அந்த பிக்சர்ஸில் ஹேண்ட்ஸமாக இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. பின்ன அத்தையை ஒத்து பார்த்துருந்தேன். இல்லை, இந்த மாதிரியெல்லாம் உங்கள் பிக்சர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறாங்களே, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது இன்னும் என் பற்றி உனக்கு எதுவுமே சரியாக தெரியலடி, அதான் இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசின்னு வந்துக்குவீங்க. அப்போ சாரா, வையன் என்னடி அப்படி கேட்டுட்டேன், இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், எவ்வளோ பெரிய பெரிய டாப் மாடல்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே இவரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி காத்துன்னுக்குறாங்கடி, நீ என்னடான்னா அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டேடி அப்படின்வாங்க. அப்போ ஜேகே பார்த்து கற்றுக்கோ, உன் ஃப்ரெண்டு என் பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்வாங்க. அவள் ஒரு மென்டல், எப்போ பார்த்தாலும் ஜேகேன்னு மேக்சினில் வெறும் உங்கள் போர்ஷன் மட்டும்தான் படிக்குவான். சாரா, உன் ஃப்ரெண்டுக்கு கூட கொஞ்சம் கற்றுக்கொடு எப்படி மேக்சின் படிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மர்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்வீங்க. அதுவும் கரெக்ட் தானே, வேறவங்கள விட என்னை பற்றி நீ ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் சொல்வாங்க.
அப்போ நீங்கள் ஏங்க சும்மா இருங்க, அவள் கேட்க போகிறா அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே உங்களே பார்த்து விங்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி வியர்டு ஃபேஸ் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு எங்க எனக்கு ஏனோ ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்வீங்க. சரி என்ன வேணும்? என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ சாப்பிட்ணும், எனக்கு ரொம்ப பசி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சரி எந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்வாங்க. அப்போ சாரா ஜேகே சார், பையன் உங்கள் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் பையன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லை அப்படின்வாங்க. அப்போது ஜேகே என்ன சொல்கிற? ஆமாம், அவளுக்கு ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட பிடிக்காது. அப்போது அவளுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ஈட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே நிறைய ஃபேவரட் ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. ஓ இஸ் இட் அப்படின்வாங்க. ஆமாம் சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல, இங்கே ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துங்க. ஏன், உங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, பை சான்ஸ் அங்கே சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களை அங்கே யாராவது பார்த்துட்டாங்கன்னா அங்கே நிறைய க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. அதான் இருக்கே என்கிட்ட மாஸ்க், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை அந்த ஈட் ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. அங்கே வந்துட்டு பயங்கர க்ரௌட் இருக்கும். ஜேகே வந்துட்டு ஃபுல் மாஸ்க் எல்லாம் போட்டுன்னுக்குவாங்க. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி க்ளீன் ஃப்ரீக் மாதிரி, ரொம்ப க்ளீனாக இருக்கணும், இந்த ஹைஜீனு அதெல்லாம் ரொம்ப பார்த்துன்னுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக ஃபேஸ் வச்சுன்னுக்குவாங்க அங்கே புஷ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துன்னு. அப்போ நீங்கள் சொல்வீங்க, நான் சொன்னேன் இல்லை வேணான்னு, நீங்கள் தான் சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்துட்டு பொண்டாட்டிக்காக இவ்வளோ கூட செய்யலைன்னு எப்படி நடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு கடைக்கிட்ட நின்று நீங்கள் சாரா ஏதோ ஆர்டர் பண்ணின்னுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு ஒரு சைடில் கை கட்டி நின்றுக்குவாங்க. அப்போது ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு உங்கள் 2 பேரையே முறிச்சு பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்ன அப்படி பார்க்குற, இங்கே என்னத்துக்கு வந்த, சாப்பிடத்தானே வந்த, அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்வாங்க. அப்போ அந்த பையன் சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு ஜோராக சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல்லு கோவமாக உங்களையே பார்த்து, என்னடி சிரிக்கிற, அவனுங்களுக்கு எவ்வளோ இருந்தால் என்னை பார்த்து அங்கிள்னு கூப்பிடுவானுங்க, அதுக்கு நீ சிரிக்கிறியா, பின்ன என்னங்க அங்கிள்னு கூப்பிட்டாம என்ன வச்சா அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்வீங்க. சொல்வேண்டி சொல்வேன், இன்றைக்கி நைட்டுக்கு வா, இந்த அங்கிளோட பவர் என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சோக் ஆகிடுவீங்க. அப்போ சாரா என்னடி ஆச்சு, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த தண்ணி குடிச்சுன்னு ஜேகே பார்க்குவீங்க. ஜேகே வந்துட்டு ஐப்ரோஸ்லேயே என்னன்னு கேட்டு விங்க் பண்ணுவாங்க. இப்படியே டைம் டேஸ் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் ரொம்ப ஏர்லி மார்னிங் அரவுண்ட் ஒரு 5:30 இருக்கும். அந்த டைமில் ஜேகே எழுந்திரிச்சு ரெடியாக இருக்குவாங்க. சவுண்ட் வந்துன்னுக்கோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் கண்ணு திறக்குவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குவீங்க. காலையில் தான் தூங்கியிருக்குவீங்களே. அஃப்கோர்ஸ் அகெயின் அந்த மனுஷன் தான் காரணம். நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற பிளாங்கெட்டையே செஸ்ட்டுக்கிட்ட ஹோல்ட் பண்ணி உட்காருவீங்க. அவங்களே பார்த்துக்குவீங்க. அவங்க ரெடியாக இருக்குவாங்க. அவங்க மிரர்லேருந்து உங்களை பார்த்துட்டு, என்ன மிஸ்ஸஸ் ஜான், உங்கள் ஹஸ்பண்டை அவ்வளோ ரசிச்சுன்னுக்குறீங்க, மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் போகலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அங்கேயே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பில்லோ எடுத்து அவங்க மேலே எறிவீங்க. அவங்க டக்குன்னு கேட்ச் பிடிக்குவாங்க. என்ன இவ்வளோ சீக்கிரம் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது அவங்க உங்ககிட்ட வந்துட்டு, ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் மேலே ஒரு பெக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் அவங்க போன டைரெக்ஷன்லேயே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவீங்க. என்ன அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வேலை, இவ்வளோ சீக்கிரம் போயின்னுக்குறாங்க, என்னன்னு கூட சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயோ எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, எல்லாம் இந்த மனுஷனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே பக்கத்தில் காட் கீழே அவங்களோட டிஷர்ட் இருக்கோ அதே எடுத்து நீங்கள் போட்டு மறுபடியும் படுத்துன்னு தூங்கிடுவீங்க. டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. ஜேகே அவ்வளோ காலையில் சீக்கிரமாக போனால் கூட ஸ்டீவ்க்கு சொல்லிட்டு போயிருக்குவாங்க உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு காலேஜுக்கு. காலேஜுக்கு போயின்னுக்குவீங்க. அப்போது உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகிருக்கோ. ஸோ நீங்கள்
தாங்க முடியாமல் ஸ்டீவண்ணா அப்படின்வீங்க. என்னம்மா இவர் காலையிலே எங்கே போனார் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவர் வந்துட்டு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குதுன்னு போனாங்க, எனக்கும் சரியாக தெரியலம்மா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஓ அப்படிங்களா, சரி அண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோன் எடுக்குவீங்க. ஃபோன் எடுத்து ஜேகே கால் பண்ணுவீங்க. வேறு டைமுன்னா நீங்கள் கால் பண்ணால் ஒரே ரிங்குக்கே டக்குன்னு எடுக்குவாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் 2-3 தடவை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்குவாங்கன்னு நினச்சிட்டு சைலண்ட் ஆகிடுவீங்க. அப்படியே போயிருக்கும் போது மறுபடியும் அந்த எல்இடி மேலே அவங்களோட பிக்சர்ஸ் வந்துன்னுக்கோ. நீங்கள் அத்தையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, பிக்சரில் மட்டும் ஹேண்ட்ஸம், இந்த ஹேண்ட்ஸமான மூஞ்சி நைட் ஆனால் ஒரேடியாக பீஸ்ட் மாதிரி மாறிடும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நினச்சின்னுக்குவீங்க. நீங்கள் வந்துட்டு காலேஜும் ரீச் ஆகிட்டுக்குவீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்குவீங்க. ஏன்னா ஜேகே கிட்டேருந்து ஏதாவது மெசேஜஸ் இல்லைன்னா ஏதாவது கால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே காணும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ. ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கு நீங்கள் வந்துட்டு கேன்டீனில் உட்காந்து கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்குவீங்க ஜேகேக்கு. பட் 2-3 தடவை கால் பண்ணி அவங்க ரிசீவே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். என்ன ஆச்சு இவருக்கு, நான் கால் பண்ணால் யூஸ்வலாக ஒரே ரிங்குக்கு எடுக்குவாங்க, இன்றைக்கி இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் கால் பேக்காவது பண்ணணும்னு தோணலையா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்குவீங்க. அப்புறமா அவங்களோட மாமாக்கு கால் பண்ணுவீங்க. ஹலோ அண்ணா, ஆக்சுவலி இவர் எங்கே இருக்கார், நான் அவருக்கு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ரிசீவ் பண்ணல அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஜேகேயா, ஜேகே இன்றைக்கி ஆஃபீஸ்க்கே வரலையேம்மா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் காலையிலே ஏதோ இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குதுன்னு கிளம்பி போயிட்டாங்களே, அப்படியா, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கால் கட் பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடும். என்ன இவர் ஆஃபீஸுக்கு போகலன்னா அப்போ இன்னெங்கே போயிருக்குவாங்க, கால் வேறு ரிசீவ் பண்ணிடல, ஐயோ கடவுளே இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்க. அப்போது சடனாக உங்கள் ஃப்ரெண்டு சாரா, ஏ வயன் அப்படின்வாங்க. என்னடி இங்கே பாரு அப்படின்னு அவங்க மொபைல் காமிக்குவாங்க. என்ன சாரா, ஏய் நீ மொபைல் பார்த்தியா, இல்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் காமிக்குவாங்க. பார்த்தா ஜேகே வந்துட்டு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துன்னுக்குவாங்க. அதோட ஒரு சில வீடியோஸ், பிக்சர்ஸ், கிளிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுக்குவாங்க இன்ஸ்டாவில். அதுவும் அதோட ஹெட்லைன்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும், ஃபேமஸ் பிஸ்னஸ் டைக்கூன் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட ஸ்பாட் ஆனாங்க ஏர்போர்ட்டில், 2 பேரும் கையை பிடிச்சின்னு வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் ஃபேமஸ் பிஸ்னஸ் டைக்கூன் வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் லவ் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி போட்டுன்னுக்குவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க அந்த மொபைலையே பார்த்து. என்னடி நடக்குது, யார் இது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஈவா, ஜேகே சார் உங்ககிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குவாங்க. என்னடி சொல்கிற, ஒய்ஃப்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க, என்னடி சொல்கிற, ஆமாம் இது வந்துட்டு டாப் மாடல் ஈவாடி, இவங்க தான் ஜேகே சாரோட எக்ஸ் ஃபியான்ஸை, இவங்க கூட தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா இருந்துச்சு. பட் அவங்க சில காரணத்தால் வெளியூருக்கு போயிட்டாங்க. பட் கல்யாணம் போஸ்ட்போன் ஆச்சின்னு தான் நியூஸ்லலாம் வந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க திருப்பி வந்திருக்காங்க. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்வாங்க சாரா. அப்போ நீங்கள் என்னடி சொல்கிற, ஆமாம் பையன் அப்படின்வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், ஒரு மாதிரி பிட்ரே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. ஏய் பையன் அழாதே பையன், மோஸ்ட்லி எதனா இருக்கோ, உண்மை எதுவும் தெரிஞ்சுக்காம நீ ரியாக்ட் பண்ணாத, ஃபஸ்ட்டு நீ அவர்கிட்ட பேசு சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஐஸ் வைப் பண்ணின்னு, சாரா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க சரி நீ போய்க்கிறியா இல்லை என்ன ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை நீ இங்கே இரு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஜேகேவோட அக்காவோ பாட்டியோ ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க.
பையன் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்ன ஆச்சு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட அக்காவை டைட்டாக ஹக் பண்ணி அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. என்ன ஆச்சு பையன்? என்ன பிரச்சனை? யாராவது ஏதாவது ஸ்கூலில் காலேஜில் புள்ளி பண்ணாங்களா? என்ன ஆச்சு? எனக்கு சொல்லு பையன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அக்கா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், உண்மையாக பதில் சொல்கிறீங்களா? என்ன? நீ முதல்ல உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோஃபா மேலே உட்கார வைக்குவாங்க. அவங்க பாட்டி கூட உங்கள் பக்கத்தில் வருவாங்க வீல் சேரில். அக்கா உங்களுக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மேட்ஸுங்களை எல்லாருமே, இப்போ நீங்கள்லாம் போங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள எல்லோரும் போயிட்டுக்குவாங்க. இவருக்கு ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஜேகே உங்ககிட்ட இது எதுவுமே சொல்லியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட் நாட் பண்ணுவீங்க. அப்போது அவங்க பாட்டி வந்துட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகிடும். ஆமாம், இப்போ திடீர்னு எதுக்காக கேட்டேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நீங்கள், ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே மறுபடியும் வந்திருக்காங்க, இவர் அவங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ பாட்டி வந்துட்டு பயங்கர கோவப்படுவாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அவளை போய் மீட் பண்ணியிருக்கா? அதுவும் இல்லாமல் அவள் எதுக்காக திரும்பி வந்தா? இதை பார்வையன், நீ எதுக்கோ பயப்படாத, நான் இருக்கேன் உன் கூட. அவளால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தைரியமாயிரு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு ஸ்லோவாக எழுந்திரிச்சு போயிடுவீங்க. அவங்க பாட்டியோ அக்காவோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குன்னு, என்ன பாட்டி இப்போ எதுக்காக பாட்டி அவள் வந்தா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி, இவங்க 2 பேருக்கு நடுவில் அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி, நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் கேத்ரின், அந்த மாதிரியெல்லாம் அவள் எதுவும் பண்ண மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்ப்பாங்க. இப்படியே படுத்து தூங்கிட்டுக்குவீங்க. ஈவினிங்கும் ஆகிடும். உங்கள் ஃபோன் ரிங் ஆகும். நீங்கள் வந்துட்டு அந்த தூக்க கண்ணிலே அந்த ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்வீங்க. அப்போ ஜேகே வாய்ஸ் தான் கேட்கும். ஹலோ, என்ன பொண்டாட்டி தூங்கி நிந்தியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்வீங்க. சரி, எதுக்காக காலேஜ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டியாமே அப்படின்வாங்க. எனக்கு ஏனோ உடம்பு முடியல அதான். என்னடி, நேற்று நைட்டு வெறும் 2 ரவுண்டு தான் பண்ணோம், அதுக்கே நீ டயர்ட் ஆகிட்டியா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவைலாம் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன் அப்படின்வாங்க உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி. அதுக்கு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்தது அதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஏன் சீரியஸாக இருக்கே, என்ன ரொம்ப தலைவலியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி உனக்கு முடியலன்னா ஸ்டீவுக்கு கால் பண்ணியிருக்கணும் தானே, அவங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணியிருக்குவாங்க இல்லை, எதுக்காக நீ பஸ்ஸில் வந்த? பரவாயில்ல, எனக்கு பஸ்ஸில் ஓடாடி பழக்கம் இருக்குது. என்ன வையன் இப்படி பேசுகிற? சரி அதை விடுங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது நான் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகல? இல்லை வையன், ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்பீங்க. அவங்க ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளே ஒரு லேடியோட வாய்ஸு ஜேகே அப்படின்னு. அப்போது ஜேகே வந்துட்டு ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லி, இந்த பார் வையன், நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் கட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோனையே பார்த்து உங்கள் கண்ணில் டியர்ஸோட அந்த ஃபோனை பெட் மேலே போட்டு உங்கள் 2 நீஸோ உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட புல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அதில் பரி பண்ணி அழுதுன்னுக்குவீங்க பயங்கரமாக. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ்லேயே இருந்திருக்கலாமேங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வேணான்னு சொல்லி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேங்க? சேச்சே பையன், நீ ஏன் இப்படியெல்லாம் ஓவர் திங்க் பண்ணுற? அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். அவர் தான் அன்றைக்கி சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம 2 பேரும் ரியல் மேரேஜு, ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அப்போ நீ எதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிற
அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசினுக்குவீங்க. ஆனாலும் அவர் யாருக்குமே என்னை ஒய்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணியே இல்லையே. ஒரு தடவை கூட என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை இதுக்கு தானா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ரொம்ப பேசினுக்குவீங்க. அன்றைக்கி நைட் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஜேகேயோட பாட்டி அவங்க அக்காலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்குவாங்க. இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டுக்குவீங்க. நீங்கள் வந்து ஜேகேக்கு வெயிட் பண்ணினுக்குவீங்க. பட் இன்னும் ஜேகே காணோம். ரொம்ப லேட் ஆகிட்கோ. நீங்கள் பெட் மேலே படுத்து ஸ்ட்ரெயிட்டாக சீலிங் பார்த்துனுக்குவீங்க. அப்போது சாரா கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் கையை ஷிவர் ஆயின்கோ. அதே ஷிவரிங் ஹேண்ட்ஸ்லேயே ஃபோன் ரிசீவ் பண்ணுவீங்க. ஹலோ சாரா அப்படின்னு. பையன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை சாரா எனக்கு தைரியம் இல்லைடி, ஏய் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்குவீங்க. ஓப்பன் பண்ணால் அதில் ஃபுல்லு வெறும் ஜேகே அப்புறமா ஈவோட பிக்சர்ஸே இருக்கும். ஜேகே வந்துட்டு தைரியமாக மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்குவாங்க. ஈவா கை பிடிச்சின்னுக்குவாங்க. ஏதோ ரெஸ்டாரண்ட்கிட்டே போயின்னுக்குவாங்க. அப்போ தான் அந்த பிக்சர்ஸ் எடுத்துருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து பயங்கரமாக கண்ணில் டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் சாரா கால் பண்ணுவாங்க. பையன் என்ன பார்த்தியா அப்படின்னு. அப்போ நீங்கள் என்னடி நடக்குதுங்க, அந்த மனுஷனை நான் ஜென்டில்மேனுன்னு நினச்சேன். எப்படி மனசு வந்துச்சு அவருக்கு உனக்கு போய் சீட் பண்ணுறதுக்கு? அது எவ்வளோ தைரியமாக மாஸ்க் இல்லாமல் அவள் கூட சுற்றின்னுக்கிறாரு. அதே கூட வரணுன்னா ஃபுல்லாக மாஸ்க்கு எல்லாம் போட்டுன்னு வராரெடி. என்ன வையன் அப்படின்வாங்க. இது என்னோட தப்பு தான் சாரா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் ஜேகேக்கும் நடந்து கான்ட்ராக்ட் மேரேஜுன்னு எல்லாமே சொல்லிடுவீங்க. சாராக்கு வந்துட்டு பயங்கர கோவம் வந்துடும். என்னடி சொல்கிற, அதுவும் இப்போ போய் சொல்லின்னுக்கிறியடி, உனக்கு பைத்தியகிச்ச பிடிச்சிருக்கா? யாரடி கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்குவாங்க? இதெல்லாம் சீரியலா? ஏய் எனக்கு வர கோவத்தில் அப்படி உன்னை போட்டு அடிச்சிடலாமான்னு வந்துன்னுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருடி எந்த நிலைமையில் நின்றுன்னுக்கிற நீன்னு. எனக்கு வேறு வழி தெரிலடி, அப்பாவை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட வேறு வழியே இருக்குல்ல சாரா, அதான் நான் ஒத்துக்கினேன். இதை பார்வையன், இப்போவும் ஒன்றும் டைம் ஆகலை. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிக்கிறது ஆல்மோஸ்ட் யாருக்குமே தெரியாது. ஸோ நீ பேசாமல் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டே இரு, உன்னோட லைஃப் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இவா அப்படின்வீங்க. என்னடி ஆச்சு? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்துட்டோடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஏய் பைத்தியம் பிடிச்சிருக்காடி உனக்கு, எதுக்குடி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த? இவரை நம்பி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேடி. எனக்கு என்னடே தெரியும்? ஆமாம் பையன், நானும் அப்படி தான் நினச்சேன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னப்போ அவங்களுக்கும் உனக்கும் அவ்வளோ பெரிய ஏஜ் கேப் இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் ஜென்டில்மேன், நல்லா பார்த்துக்குவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் சரி அதெல்லாம் விடு, நம்மளே எதோ அசியூம் பண்ணுறது வேணாம். அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் கூட நீ பேசு. ஒரு வேளை அது உண்மையாக இருந்தால் நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. இல்லை அதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் சாரா, குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் கட் பண்ணியிருக்குவீங்க. டே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும், ரொம்ப லேட் ஆகிடும், ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா மத்தியானம் வேறு நீங்கள் தூங்கிட்டுக்குவீங்க. இப்போ வேறு ரொம்ப டென்ஷனில் உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் பெட் மேலே அந்த ஹெட்போர்ட் மேலே லீன் பண்ணினே உட்காந்துருக்குவீங்க, லைட்டே போடாமல். வெளியே கேட் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்கும், அப்புறமா ஹாங்க் சவுண்டு கேட்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் ஜேகே வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே ரியாக்டே பண்ணாமல் சைலண்ட்டாக அதே பெட் மேலே அப்படியே உட்காந்துருக்குவீங்க. ஜேகே காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு வருவாங்க. யூஸ்வலாக நீங்கள் தனியாக இருக்கும் போது பெட் லைட் ஆனில் தான் தூங்கினுக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இருட்டில் தூங்குறதுக்கு பயம். அது ஜேகேக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க ஒரு 2-3 தடவை லேட்டாக வந்திருக்குவாங்க ஆஃபீஸ்லேருந்து. பட் அப்போல்லாம் ஜேகே வந்துட்டு பேக் டு பேக் கால் பண்ணினே இருந்திருக்குவாங்க. பட் இன்றைக்கி ஜேகே வந்து உங்களுக்கு காலே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவினிங் ஒரு தடவை தான் கால் பண்ணியிருக்குவாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகிருக்கோ. என்ன இவ பெட் லைட் எல்லாமே தூங்கினுக்கிறா, அதிசயமாக இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக பெட் லைட் ஆன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்து என்ன வையன்
இருட்டில் எப்படி உட்காந்துருக்குற? ஏன் தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதான் நான் சொன்னேன்ல வேலை இருந்துச்சின்னு. என்ன வேலை? இம்பார்ட்டண்ட்டான வேலை இருந்துச்சின்னு சொன்னேன் இல்லையா வையன்? அதான் கேட்குறேன், என்ன அந்த மாதிரி பிஸியான வேலை? நான் உங்களுக்கு அவ்வளோ கால் பண்ணேன், அதுக்கு ரிப்ளையே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாவது ஒரு தடவை கால் பண்ணி சொல்லணும் இல்லை? அது கூட இல்லை. ஈவினிங் நீங்கள் கால் பண்ணிங்க, ஒரு 10 மினிட்ஸ் கூட பேசலை. எவ்வளோ பெரிய பெரிய மீட்டிங், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்ஸ்லேயே நான் கால் பண்ண உடனே ரிசீவ் பண்ணி பிஸியாக இருக்கேன் வையன், அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்வீங்க நீங்கள். ஆனால் இன்றைக்கி என்ன அந்த மாதிரி அப்படின்னு கேட்பீங்க. இதை பார் வையன், நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இப்போ நான் பேசினா உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க வந்திருக்காங்கல்ல. இப்போ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லை அப்படின்வீங்க. வையன், நீ என்ன கேட்கணுன்னு நினைக்கிறியோ அது டைரெக்டாக கேளு, இப்படியெல்லாம் டாண்ட் பண்ணி பேசாத அப்படின்வாங்க. சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அதான் ஈவா அவங்க திரும்பி வந்துட்டாங்க இல்லை அப்படின்னு கேட்பீங்க. ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? நியூஸ் சேனல்ஸில் எது வந்தாலும் நம்பிடுவியா அப்படின்னு கேட்குவாங்க. நம்பியிருக்க மாட்டேங்க, ஆனால் நீங்கள் நம்புகிற மாதிரி பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி என்னடி பண்ண? என் கூட எப்பயாவது மாஸ்க் இல்லாமல் வந்திருக்கீங்களா? இல்லை. காலேஜுக்கு முன்னாடி என்னை ட்ராப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இல்லை, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நான் உங்கள் ஒய்ஃபுன்னு தெரியுமா? இல்லை, உங்கள் பக்கத்தில் நின்னால் கூட யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லை, பப்ளிக்கில் ஒரு தடவையாவது என் கையை பிடிச்சிருக்கீங்களா? இல்லை. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு. இல்லை, ஒரு தடவைக்கு எனக்கு அந்த ஆன்சரே கிடைக்கல. எங்களோட கல்யாணம் பப்ளிக் பண்ணல. மேபி இவங்க திரும்பி வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணிங்களா? இவங்க கூட எவ்வளோ தைரியமாக ஏர்போர்ட்லேருந்து கையை பிடிச்சி வெளியே வந்தீங்க, அதுவும் மாஸ்க் இல்லாமல். இதை பார் வையன், நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. எதுங்க பெரிய விஷயம் இல்லை? நான் உங்களோட பொண்டாட்டின்ற ஐடென்டிட்டியே இல்லை. வெறும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு. ஆனாலும் நம்ம 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துமே. இது பெரிய விஷயம் இல்லையா? நாளைக்கே நீங்கள் என்ன வேணான்னு சொல்லி இந்த வீட்டிலேருந்து வெளியே துரத்துனா கூட யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த ஈவா கூட வந்தப்போ எல்லாருக்கும் தெரியும். ஈவா வந்துட்டு உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட், சைல்ட்ஹுட் லவ், எக்ஸ்பீரியன்ஸ் என்ற பேரெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு அது கூட இல்லைங்க. இதை பார் வையன், நீ ஏன் வையன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தொட வருவாங்க. அப்போ நீங்கள் ப்ளீஸ் என்னை தொடாதீங்க, என்னை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏன் வையன் அப்படின்வாங்க. போதும், நான் உங்களை நம்பி மோசம் போனது. இதுக்கு மேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறத கற்றுக்குறேன். யாரையும் ஈஸியாக நம்பக்கூடாதுன்ற பாடத்தை கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்வீங்க. வையன், ஏன் வையன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி, நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. என்ன கேளு, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துக்குவாங்க. அதே டைமில் அவங்க கையில் இருக்கிற ஃபோன் ரிங் ஆகும். நீங்கள் அந்த காலர் ஐடி பார்ப்பீங்க, அதிலே ஈவான்னு இருக்கோ. ஜேகேயோட பதில் என்னவா இருக்கும்? பையனை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்குவாங்களா, இல்லை மறுபடியும் அதே மாதிரி மல்பி ஏமாத்திடுவாங்களா? ஈவா இவ்வளோ நேரத்துக்கு எதுக்காக ஜேகே கால் பண்ணுறாங்க? ஈவா எதுக்காக திரும்பி வந்தாங்க? அவங்க வந்தால் கூட ஜேகே எதுக்காக அவங்கள போய் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணின்னு வந்து அவங்க கூட ரெஸ்டாரண்ட்கெல்லாம் போகணும்? ஜேகேக்கு ஈவா மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கா? நம்ம வயனுக்கும் ஜேகேக்கும் டிவோர்ஸ் ஆகிடுமா? நம்ம வயனும் ஜேகேயும் பிரிஞ்சிடுவாங்களா? பாவம், இதுக்கப்புறமா நம்ம வயன்
என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸோ எனக்கு மோட்டிவேஷன் மாதிரி. ஸோ நீங்கள்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் சீக்கிரமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குவேன்னு. அண்ட் கொஞ்சம் லைக் கூட பண்ணுங்கப்பா. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.